நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. என்ன மாரி ஃபுட்டு குடுக்கலாம் டாகுக்கு, கேட்டுக்குன்னு. எல்லாரும் என்ன தப்பு பண்றதுன்னா, இந்த 6 மாசத்துக்குள்ள வந்து நான்வெஜ் குடுப்பாங்க. மில்க் ஐட்டம் குடுப்பாங்க. ஸோ இத வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணீங்க. அவங்களுக்கு டைஜஷன் ஆகாது. அதே மாரி இந்த மில்க்ல பார்த்தீங்கன்னா, லாக்டோஸ்ன்ற ஒரு நேச்சுரல் சுகர் இருக்கும். அது வந்து இவங்களோட டைஜஷனுக்கு எதுக்குமே ஆகாது. அது வந்து டயரியா குடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மில்க் ப்ராடக்ட்டும் நான்வெஜ் வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நான்வெஜ்ஜும் டைஜஷன் ஆகாது. நிறைய கக்குவாங்க. அப்புறம் வந்து வயிறு பார்த்தீங்கன்னா வீங்கின மாதிரி இருக்கும், பெயின் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கமர்ஷியல் ஃபுட்டும் வீட்டு ஃபுட்டும் சேர்த்தே கொடுக்கலாம். ஏன்னா வந்து கமர்ஷியல் கொடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வீட்டு ஃபுட்டும் கொடுங்க, கமர்ஷியல் ஃபுட்டும் கொடுங்க. எந்த நான்வெஜ் கொடுக்கறதா இருந்தாலும் அதை வந்து பாயில் பண்ணி கொடுங்க. லைக் டர்மரிக் போட்டு பாயில் பண்ணி கொடுங்க. ராவாக எதுவும் கொடுக்காதீங்க. சிக்கன், ஃபிஷ் எதாக இருந்தாலுமே கொஞ்சம் டர்மரிக் போட்டு வேக வச்சதை கொடுங்க. கேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் கூட கொடுக்கலாம். அது வந்து அவங்க கட் ஹெல்த்துக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு கால்சியமும் ப்ரோட்டீனும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டமக்கை வந்து கூலிங் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் போதே அவங்களுக்கு ஒரு டயரியா ஆச்சுன்னா, நீங்கள் இம்மீடியட்டாக அந்த கேர்டு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் கமர்ஷியல் ஃபுட்டு வாங்கும்போது ரொம்ப கலர்டு மாதிரி எதுவும் போகாதீங்க. இந்த ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. எப்பவுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கறத வந்து மைல்டாகவே வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஃபுட்டு நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க. நம்ம எப்பவுமே இவங்க ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அவங்களுக்கு எது அலர்ஜி ஆகுது, எது வந்து ஏற்றுக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டும் கொடுக்காதீங்க. லைக் நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா டெய்லி நான்வெஜ்ஜுன்னு கொடுக்காதீங்க. சம் வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ப்ரொக்கோலி கூட கொடுக்கலாம். அது வந்து வீக்லி ட்வைஸ் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். ஏன்னா விட்டமின் சி இருக்குது, அதுவும் உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. கேரட், எல்லோ பம்கின் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணலாம். நீங்கள் சிக்கன் பாயில் பண்ணும் போது அதையும் சேர்த்து போட்டு நீங்கள் சூப் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்கும்போது எந்த ஸ்பைஸும் ஆட் பண்ணாதீங்க. வெறும் டர்மரிக் மட்டும் போடுங்க. அதில் உப்போ இல்லை காரமோ இல்லை ஸ்வீட்டோ எதுவுமே கலந்து கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏஜ் ஆகும்போது ஜாயிண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாகவும் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம்.